ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. நாளை 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இப்படி ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ மிளகா சித்தரின் குரு பூஜை வழிபாடு பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த மிளகா சித்தருடைய இடமானது கீழப்பூங்குடி திருப்பத்தூர் அருகிலும் இருக்கிறது. மதுரை மேலூர் வழியாகவும் செல்லலாம். இந்த கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே இது வருடாவருடம் மிக அற்புதமாக கோலாகலமாக நடைபெறுகின்றது. அபிஷேக ஆராதனை மற்றும் விமர்சையான அன்னதானம் முதல் காலை முதலே நடைபெறுகிறது. மற்றும் திருவீதி விழா இப்படி பலவற்றை நாளை கண்டு கழிக்கும் அற்புதமான தரிசனம். மிளகா சித்தர் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள்லாம் கொண்டாடுகின்றார்கள். இப்படி நாளை இன்றும் ஒரு முக்கியமான விஷயம். பித்திருக்களின் ஆசையை பெறுவதற்கு சூரிய பூஜை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூடும் அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாள் வழிபாடு மிக முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் தேவை. அதாவது 10/5/2026 இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த பிரபஞ்சத்திற்கு கிட்டும் சூரிய கிரகணங்கள் மாறுபட்டதாக விசேஷ அனுக்கிரக சக்திகளுடன் நாளை அமைகின்றது. இப்படிப்பட்ட மாறுபட்ட விசேஷ சூரிய கிரகண சக்திகளை முறையாக பெற்று வருங்கால சந்ததிகளை காப்பது இந்த மனித குலத்தின் தலையாய கடமை ஆகும். அவரவரின் மனசாட்சிக்கே தெரியும் அவரவர்கள் அன்றாடம் செய்யும் சூரிய வழிபாடுகள் என்ன என்பது. இப்படி பிதாகாரனாகிய தந்தை வழி சூரியமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். அனைவருக்கும் இது தேவை என்பதை இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஞாயிறு தோறும் சூரியனுக்கு உரிய ஆரஞ்சு வண்ண ஆடைகளை உடுத்துதல், அணிதல், ஸ்ரீ காயத்ரி மகாமந்திரம் ஓதுதல், சூரிய காயத்ரி மந்திரம் மற்றும் ஜெபம், ஸ்ரீ சூரிய பகவானுக்கு 3 வேளையும் அர்க்கியம் அளிப்பது, சூரிய துதிகள், ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் படித்தல் ஓதுதல், இவற்றை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலும் நமது வாத்தியார் சொல்லியபடி தொடர்ந்து கொடுத்து வருகின்றோம். இப்படி சூரிய கிரக தானியமான துவரை, கோதுமை தானியங்கள் இவைகளால் செய்யப்பட்ட நல்ல உணவுகளை படைத்து தானம் கொடுப்பதும், சூரிய பாஸ்கர பூஜை தலங்களிலே வழிபாடு செய்வதும், ஆரஞ்சு வண்ண ஆடைகளை மற்றும் கேசரி போன்றவற்றால் சுவாமிக்கு காப்பிட்டு வணங்கி தானம் அளிப்பதும், அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி திதியும் நவமி திதியும் சேர்ந்து கூடி வருகின்ற நேர வழிபாடுகள் தந்தை வழி பித்திருக்கள் மிக மிக சந்தோஷத்தால் உங்களது சந்ததிகளுக்கு நன்மைகளை தருகின்ற நல்ல நாள். இப்படி ஞாயிறன்று அஷ்டமி மற்றும் நவமி சேரும் நேரத்திலே ஆற்றுகின்ற சூரிய பூஜைகள் பித்திருக்களுடன் பேசும் ஆற்றலை வளர்க்கும், நமக்கு உண்டாக்கும், நமக்கு கொடுக்கும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. பித்திருக்களுடன் நேரடியாக பேசுகின்ற சக்தி கிடைக்கின்ற நாளைக்கு நடப்பு 2026ஆம் ஆண்டு சூரியனுக்கு உரிய வழிபாட்டு வருடம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். திருக்கணித முறைப்படி பராப வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலம் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமையிலே அஷ்டமி திதி மற்றும் நவமி திதி கூடும் நல்ல நாளாக அமைகிறது. இப்படி அரிய சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும். உங்களது பூஜை தான தர்ம பலன்களை உங்களது சர்க்குருவுக்கே அதை அர்ப்பணம் செய்து பூஜையை நிறைவேற்றவும். இப்படி சித்திரை மாதம் 27ஆம் தேதி மனத்தின்மை, தற்காப்பு சக்தி, மரண பய நிவர்த்தி வழிபாட்டு நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை. இப்படி 3 விதமான, இன்னும் பல கோடி விதமான இரகசிய நாளாக இருக்கின்றது. இப்படி சூரியமூர்த்தியின் புதல்வரான ஸ்ரீ யமமூர்த்தி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவரது மண்டலங்களில் தனது தந்தையான ஸ்ரீ சூரியமூர்த்திக்கு பாத பூஜை ஆற்றுகின்றார். மரண யோகம் அமையும் நாட்களிலே சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்த்தல் வேண்டும். அதுதான் நல்லது. இத்தகைய நாட்களிலே மரண பீதியை அகற்றவல்ல பூஜைகள் நல்வழி. அப்படிப்பட்ட முறைகளை கடைபிடித்து மனோசக்திகளை
அபிவிருத்தி செய்து கொள்வது அவசியம். இளமை, ஆரோக்கியம், பணம், பொருள், வசதி, ஆள்பலம், பெரும் பதவி ஆகிய இவைகள் இருக்கையில் மரண பயம் தோன்றாது. காலம் மாற மாற, வயது ஏற ஏற, முதுமையில் அனைவருக்கும் மரண பீதி வருவது இயற்கைத்தான். ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையில் 60 நாழிகையும், அதாவது 24 மணி நேரமும் மரணயோகம் அமையும் நாட்களிலே நீங்கள் ஆற்றுகின்ற பூஜைகளிலே உங்களுக்கு தற்காப்பு சக்திகள், மன திண்மை, மனதிடம், பயத்தை போக்க வல்ல நல்ல நாள். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து வருகின்றோம். நாளை சூரிய தீர்த்த சக்தி ஆலயங்களிலே பருதினியம், பையரி, கீழ் சூரியமுலை, கதிராமங்கலம், சூரக்குடி, ஆமூர், ஞாயிறு, வாங்கல் ரவீஸ்வரர், யமமூர்த்தி வழிபாடு, தர்மராஜர் வழிபாடுகளை நந்தியாவட்டை பூக்கள் கொண்டு செய்வதால் மரணயோக காலம் முழுமைக்கும் இல்லத்தில் ஸ்ரீ மிருத்துஞ்சயர் படம் வைத்து கால்கள் தரையில் படாத வண்ணம் முழுமையாக சற்று உயரமான மரப்பலகையிலே அமர்ந்து மிருத்துஞ்சயர் ஸ்ருதிகளை, காயத்ரி மந்திரங்களை, யமதர்மராஜருடைய சோத்திரங்களை படிப்பது, பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும். மரண பயம் இல்லாதவரே கிடையாது. இப்பொழுது வயதான எத்தனையோ பேர் ஆரோக்கியமாக இருந்தாலும் மரண பயம் சிறுவர்களுக்கும் அப்படி இருக்கின்றது. இப்படிப்பட்ட தொடர் வழிபாடுகளால் இள வயது அல்பாயுஸ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட இளவயது மரணம், இளவயதில் துர்மரணம், மிருத்யு தோஷத்தை நீக்க அற்புதமான அருள் சுரக்கும் நல்ல நாள். நந்தியாவட்டை பூக்கள் கொண்டு ஸ்ரீ மிருத்துஞ்சயர் அதாவது மிருத்துஞ்சயர் அவருக்கு பூஜை செய்வது காசி, ஹரித்வார், குடவாசல் அருகே நாரசிங்கம்பேட்டை இங்கே அருளும் ஆலயங்கள், இரவாதானம், பிரபாதானம் இது காஞ்சிபுரத்தில் உள்ளது ஆகிய மூர்த்திகளுக்கு முறையாக பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது நல்ல சிறந்த பலன்களை தரும். இப்படி திருக்கணித முறைப்படி நடப்பு பராப வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமையில் மரணயோகம் நாளாக அமைகிறது. இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த காரியமும் நல்ல வாய்ப்பும் சீவி சிங்காரித்து கொண்டு வருவதில்லை. இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தால் முழு பலன் கிட்டும் என்பதில் கொஞ்சமும் ஐயம் வேண்டாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.